ஹலோ அப்பா, உங்களுக்கு என் வணக்கம். செல்வங்களே, உங்களுக்கும் என் வணக்கம். ஓகே தாத்தா, உங்களை பார்த்தோன்னே நாங்களாம் ஒரு பாட்டு பாடலான்னு நினைக்கிறோம். உன்னை பார்த்து, ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானேவா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாங்கல்ல, அந்த மெட்டில் ஓ ரசிக்கும் தாத்தாவே அப்படின்னு நாங்கள் உங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறோம். என்ன செல்வங்களே, என்ன அழைக்க போகிறீங்க? இல்லை தாத்தா, நீங்கள் தான் அப்படியே ஆழ்ந்து சிந்தித்து கொண்டு ரசித்து கொண்டு இருக்கிறீர்களே, அது ரகசியம் வேண்டாம் தாத்தா. எதை பற்றி நீங்கள் அப்படி ரசித்து கொண்டு இருக்கிறீர்கள்? உங்கள் முகத்தில் பலவிதமான தோற்றங்களை நாங்கள் காண முடிகிறது. பலவிதமான முக அசைவுகளை, ரசனைகளை எங்களால் காண முடிகிறது. என்ன தாத்தா, ஏன் அப்படி? ஓ அதுவா என்று சொல்லுங்களே. ஒரு பெண்ணை பார்த்து, சாதாரண பெண், அதில் என்ன ஸ்பெஷல் பெண் என்ன இருக்கா தாத்தா? இல்லை சொல்லுவேன், ஒரு அழகு பெண்ணை பார்த்தேன் என்று சொல்லுவது ஒரு சாதாரண ஒரு பெண் முகத்தை பார்த்தேன். அவர்கள் எதையோ நினைத்து கொண்டு, எதையோ பாடிக்கொண்டு, அவர்கள் சந்தோஷமாக அந்த பாட்டை பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்போது நான் அந்த பெண்மணியை முகத்தை பார்த்து ரசித்து கொண்டிருந்தேன். அவள் பாடுவதையும் அவள் முகத்தையும் கண்டு கழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பாட்டில் பல விதமான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள், அவர்கள் பாடிக்கொண்டு வார்த்தைகளை உச்சரித்து கொண்டு பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஒவ்வொரு வரியிலும், ஒவ்வொரு இடத்திலும் அவளுடைய முகம் அப்பேற்பட்ட பலவிதமான தோற்றங்களை காட்டி கொண்டிருந்தது. அவள் உதடு, வாயெல்லாம் ஒரு மாதிரி சிரித்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தது, பாடிக்கொண்டிருந்தாள். அவருடைய கன்னங்கள் எல்லாம் கன்னத்தில் இருந்த தசைகள் எல்லாம் விதவிதமாக உள்புறம் போய் மேல்புறம் வந்து ஒரு பக்கவாட்டில் போயிருந்து, அந்த மாதிரி அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த முகமெல்லாம் விதவிதமான தோற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது. அவளுடைய கண்ணை பார்த்தேன். கண்ணில் கண்டு கலங்கி கொண்டு அவள் பாடிக்கொண்டிருந்தாள். அந்த கண்ணீரை சுவைத்து பார்த்தால் அது இனிமையாக இருந்தது. சுவைத்து பார்த்தீங்களா? ஆற்றல்கள் எல்லாம் என்ற கற்பனை. அப்பொழுது அவருடைய நெற்றை பார்த்தேன். அந்த நெற்றில் பலவிதமான அசைவுகள், சதைகள் எல்லாம் கீழே மேலே போயிட்டு அப்பேற்பட்ட அழகாக எனக்கு காட்சி அளித்தது. அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் அதை ரசித்து கொண்டிருந்தேன். அதே பெண் ஏதோ ஒரு காரணத்தால் அழ ஆரம்பித்து விட்டாள். ஏதோ ஒரு சோகமான நினைவுகளையோ அல்லது சம்பவங்களையோ நினைத்து அவள் அப்படியே தீவிரமாக பாட ஆரம்பித்தாள். அப்பொழுது இந்த முகத்தில் இருந்த தசைகளெல்லாம் அவள் பாடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு விதமாக அசைவை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த அசைவை பார்ப்பதற்கு
அப்பேற்பட்ட அழகாக இருந்தது. மேல் நோக்கி கீழ் நோக்கி உள்ளே போய் வெளியே வந்து அதோடு இந்த உதடுகளும் அவருடைய கன்னங்களும் அவருடைய நெற்றிகளும் எல்லாம் சேர்ந்து பலவிதமான அசைவுகளை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த அசைவுகள் எல்லாம் அவள் சிரித்து கொண்டு மகிழ்ச்சியோடு பாடிக்கொண்டிருந்தார்கள் அல்லவா. இதே தசைகள் கண் பார்வைகள் முகத்தில் உள்ள அத்தனை பாகங்களும் ஒரு மாதிரி அழகாக எனக்கு தெரிஞ்சது. அதே பெண் ஒரு துயரமாக எதையோ பாடிக்கொண்டிருந்தால் அதே சதைகள் கண் வாய் அவருடைய நெற்றி எல்லாம் அவளுடைய அசைவுகளை பார்த்து ரசித்தேன். அவைகளும் ஒரு விதமான அழகாக தெரிந்தது. இருந்தாலும் இனிமையாக எனக்கு தெரியவில்லை. அவருடைய கண்ணீரை சுவைத்து பார்த்தால் கசப்பாக இருந்தது. இப்படி இந்த விதமாக அவருடைய முக தோற்றம் வேறு விதமாக தோற்றம் அளித்து கொண்டிருந்தது. நான் இவளையும் முதல் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கும் போது அவருடைய முக தோற்றங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ரசிக்கக்கூடியதாக சந்தோஷத்தை தரக்கூடியதாக நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். அதே பெண் துயரமாக ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கொண்டு கவலையோடு இருந்தால் அந்த கவலையோடு பாடிக்கொண்டு இருக்கும்போது இதே முகத்தில் உள்ள தசைகள் கண்கள் மூக்கு அவளுடைய மூக்கு அசைவுகள் வாய் இதெல்லாம் வித்தியாசமாக தோற்றம் அளித்தது. அவர் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த முகப்பாவனை ஒரு விதமாக சந்தோஷத்தை தந்தது எனக்கு. இவள் அழுது கொண்டு கவலையோடு பாடிக்கொண்டு இருந்த முக தோற்றத்தை பார்த்தோன்னே என்னுடைய முகத்தில் என்னுடைய மனதில் ரொம்ப கவலை ஏற்பட்டு என் முகமே ஒரு மாதிரி கவலையோடு அவளை ரசித்து கொண்டிருந்தேன். அதுவும் அழகாகத்தான் இருந்தது அவளுக்கு, இதுவும் அவளுக்கு அழகாகத்தான் இருந்தது. தாத்தா அத்தான் தாத்தா, நாங்கள் உங்கள் முகத்தை பார்த்துனே இருந்தோம். நீங்கள் உங்கள் முகம் அந்த சந்தோஷமாக ஒரு பெண் பாடிக்கொண்டு இருந்ததை நீங்கள் ரசித்து கொண்டு இருந்தீர்கள் அல்லவா. அந்த முகப்பாவனை எல்லாம் உங்கள் முகத்திலே ஜொலித்து கொண்டிருந்தது. அசைவுகளை நாங்கள் பார்த்தோம். அதே சமயத்தில் அதே பெண் மற்றொரு துயரமான பாட்டை பாடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் அவள் அழுவதை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு அதோட அந்த முக அழகையும் ரசித்து கொண்டு இருப்பது உங்களுடைய முகத்திலே அத்தனை தோற்றமும் உங்கள் முகம் மாறிக்கொண்டிருந்தது தாத்தா. அவர்கள் பாடிக்கொண்டிருந்தது நீங்கள் ரசித்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா. அந்த ரசனையை நீங்கள் அறிந்து சுவைத்து அனுபவித்து கொண்டு இருக்கும்போது உங்கள் முகம் அதற்கு ஈடாக உங்கள் முகமும் அவருடைய மாறிக்கொண்டே வித்தியாசமாக காட்சியளித்தது. இந்த துயரமாக ஒரு பெண் அதே பெண் பாடிக்கொண்டிருந்தாலும் அவளை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கும்போது உங்களுடைய முகமும் ஒரு விதமான கவலைக்குரியதாக எங்களுக்கு காணப்பட்டது தாத்தா. என்ன தாத்தா இது? சொல்லுவாங்களே, இதுதான் கடவுளுடைய அமைப்பு. பாருங்கள், அவள் கவலைப்பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டு அவளை அந்த பாடிக்கொண்டு இருக்கும்போது அவள் முகத்தில் அப்பேற்பட்ட அழக தோற்றங்களை காண்பித்தது. இவள் கவலையாக பாடிக்கொண்டு இருக்கும்போது அதே முகத்தில் உள்ள உறுப்புகள் அந்த கவலைக்கு தகுந்த மாதிரி முகப்பாவனை எல்லாம் மாறிக்கொண்டிருந்தது. அவள் கண்ணிலே தண்ணி வந்து கொண்டிருந்தது. அந்த சந்தோஷமான பாட்டை பாடும்போது தண்ணி வந்தது, தீவிரமான பாட்டை பாடிக்கொண்டு இருக்கும்போது அவளுடைய கண்ணில் தண்ணி வந்தது. அதை சுவித்து பார்த்தால் அவள் சந்தோஷமாக பாடிக்கொண்டிருந்த பாட்டின் பொழுது கண்ணில் வந்த தண்ணி சுவையாக இருந்தது, இனிமையாக இருந்தது. இவர் துயரமாக அந்த பாட்டை பாடிக்கொண்டு அவர் இருக்கும்போது அவருடைய கண்ணிலே வந்த தண்ணீர் கசப்பாக
அவ்வளோ இனிமையாக இல்லை, கசப்பாக இருந்தது. இரண்டையும் கவனித்தீர்களா? பிறகு நான் இரண்டையும் நான் பார்த்து கொண்டு நானும் அவள் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருந்தேன். இவள் பாடும்போது கவலையால் அவள் பாடிக்கொண்டார்கள் அல்லவா, அதை பார்த்து அதையும் நான் ரசித்து கொண்டிருக்கும்போது இவள் 2 பேருக்கும் வித்தியாசமாக முறையில் அவர்கள் முகத்தோட்டத்தை காண்பித்து கொண்டிருக்கும்போது அதே எதிரொலி மாதிரி என்னுடைய முகத்தில் அவர்கள் படும் கவலை, சந்தோஷத்தையும் கவலையும் என் முகம் பிரித்து படுத்து கொண்டிருந்தது. நீங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தீர்களா? ஆம் தாத்தா, பார்த்து கொண்டோம். அதோ ரசிக்கும் சீமானே, எதை பார்த்து நீங்கள் ரசித்து கொண்டிருக்கிறீர்கள் கேட்டோம் அல்லவா, இதற்காகத்தான். ஆம் செல்வங்களே, உங்களைப் போல் நானும் என் எதிரிலே உள்ள ஒரு நிலை கண்ணாடியை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய முகம் மாறுவதை அவள் பாடுவதை கேட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்ததும், அவள் பாடுவதைக்கு மற்றவர்கள் பாடிக்கொண்டு துயரப்பட்டு கொண்டு இருப்பதும் இருக்கும் முகத்தை அவன் பார்த்து என்னுடைய முகம் அதற்கு தகுந்தாற்போல் என்னுடைய முகம் மாறிக்கொண்டிருந்தது. நீங்கள் என்னை ரசித்து என்னை பார்த்ததை போல் நானும் ஒரு நிலை கண்ணாடி, என் முன்னால் இருந்த நிலை கண்ணாடியை பார்த்து கொண்டே இருந்தேன். பார்த்தீங்களா இறைவனுடைய விளையாட்டு? அவர் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்கிறது இல்லையா தாத்தா? என்ன சொல்கிறாங்களே, நம்மளை கண்காணிப்பதும், நம்மளை மகிழ வைப்பதும், சந்தோஷப்படுத்துவதும், நம்ம தேவைகளை அறிந்து நம் தேவைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருப்பதும், இதே தான் வேலை அவருக்கு. எப்படி தன் தாய் தன் சிறு குழந்தையை, பெற்றெடுத்த குழந்தையை எப்படி அவள் ரசித்து கொண்டு அவள் தேவைகளை அறிந்து அவளை பாதுகாப்பாக பார்த்து கொண்டு அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, அதே மாதிரி தான் இறைவன், நம்ம எல்லோரையும் படைத்த இறைவன் இதே போல் தான் நம்மளை படைத்து விட்ட பிறகு அவர் படும் பாடு பெரும்பாடு. நம்ம கண்ணை இமை காப்பது போல் கடவுள் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தாத்தா கேட்கறதுக்கு. கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் படைத்து விட்டு எப்படியெல்லாம் பாதுகாத்து கொண்டு வருகிறார் பார்த்தீங்களா தாத்தா? நாம் சொல்லுங்களே. ஓகே, கடவுளுக்கு நன்றி சொல்வோம். பாருங்கள், நம்மளை பிறக்க வைத்தார், வாழ வைக்கிறார், இறக்கும் வரையில் நம்மை காத்து கொண்டு இருப்பார். ஓகே, நன்றி இறைவா, நன்றி செல்வங்களே.